வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய நலனை பாதுகாப்போம், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகை, பாதுகாப்பு பணியில் 3000 காவல்துறையினர். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. விரைவில் குணமடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. மோடி வருகையால் திமுகவின் வாக்கு சதவிகிதம் உயரும், திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி சாடல். தமிழக மீனவர்கள் 15 பேர் கைது, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய நலனை பாதுகாப்போம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் சிவசேனா சஞ்சய் ராவத் ஆகியோர் பங்கேற்றனர். யாத்திரையின் நடுவே விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் குரலாக ஒலிக்கும் எனவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க தேவையான கொள்கைகள் வகுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், பயிர் செய்பவர்கள் பயனடையும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் மறுசீரமைக்கப்படும், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளால் விளை பொருட்களின் விலை பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருவதை ஒட்டி 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற பொது தேர்தல் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்து திருப்பூர் மாவட்டம், பல்லடம், நெல்லை, சென்னை போன்ற பல பகுதிகளில் நடந்த பொது கூட்டங்களில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி சென்றார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாஜக கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காலை 11 மணிக்கு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிபேட் தளத்தில் வந்திறங்கினார். அங்கிருந்து பிரதமர் மோடி கார் மூலம் புறப்பட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று பாஜக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி பேசுகிறார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நடிகர் சரத்குமார், ராதிகா சரத்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டம் முடிந்ததும் மதியம் 12:15 மணிக்கு பிரதமர் மோடி மீண்டும் கார் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவிற்கு புறப்படுகிறார். பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம், அதன் சுற்று வட்டார பகுதிகள், பிரதமர் மோடி காரில் வந்து செல்லும் சாலை ஆகியவற்றில் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. இதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து குமரி மாவட்ட காவல்துறையினர் என மொத்தம் 3000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வீடு திரும்பினார். 69 வயதான மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா காலிகட் வீட்டில் இருந்தபோது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுள்ளது. நெற்றியின் நடுவில் ஆழமான வெட்டு மற்றும் முகத்தில் ரத்தத்துடன் மருத்துவமனை படுக்கையில் இருக்கும் மம்தாவின் புகைப்படங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வீடு திரும்பினார். வீடு திரும்பிய போதும் மம்தா பானர்ஜி மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் தங்கள் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டை டி நகரில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஒப்பந்ததாரராக
சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சாய் சுக்கிரன் என்ற தனியார் நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக சென்னை டி நகர் பசுல்லா சாலையில் வசித்து வரும் தொழிலதிபர் நரேஷ் உள்ளார். இவர் வெளிநாடுகளில் இருந்து நெடுஞ்சாலைகளில் ஒட்டும் விலை உயர்ந்த ஸ்டிக்கர்களை இறக்குமதி செய்ததில் பல கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்து இருப்பதாகவும் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் தொழில் அதிபர்கள் பலர் அரசியல் கட்சிகளுக்கு சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரர் மற்றும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் நடத்தும் தனியார் கொரியர் நிறுவனம் மற்றும் தொழில் அதிபர்களின் வீடுகள், அலுவலகங்கள் என சென்னை முழுவதும் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் டி நகரில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தொடர்ந்து நடைபெறும் என்றும் சோதனை முழுமையாக முடிவடைந்த பின்னரே முழு விவரங்கள் தெரிய வரும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இதனால் ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவை தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அல்லது நாளை அறிவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும். மக்களவை தேர்தலை ஒட்டி இப்போதே தேசிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்க தொடங்கிவிட்டன. பாஜக இதுவரை 2 கட்டங்களாக 267 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் 82 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மாநில கட்சிகளும் கூட்டணி வேட்பாளர் அறிவிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி 42 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அறிவித்து வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காரைநகர் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் 15 பேரையும் படகுகளுடன் கைது செய்துள்ளனர். காங்கேசன் நகர் துறைமுகத்தில் வைத்து தமிழக மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவினை ஆய்வு செய்து அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி அளித்துள்ளார். செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கான இடத்தை ஆய்வு செய்த பின் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட உள்ளது. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் வண்ணமயமான மலர்கள், அழகிய தாவரங்கள் கொண்ட பசுமை குடில் அமைக்கப்படும். மேலும் பூங்காவில் சூப்பர் ட்ரீ டவர் மற்றும் தோட்டக்கலை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் உலக தரம் வாய்ந்த பூங்காவை அமைக்கும் வகையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி பூங்காவின் கட்டுமான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் பசுமை நிலப்பரப்பு, நீரூற்று வசதி, கழிப்பறை வசதி, சிற்றுண்டியகம், மழைநீர் சேமிப்பு வசதி உட்பட அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த பூங்கா பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்று அவர் கூறினார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூற்றாண்டு பூங்கா புதிதாக அமைக்கப்படுகிறது. இது உலக தரத்துடன் உலக நாடுகளில் இது போன்ற டவர் சூப்பர் ட்ரீ டவர்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் இல்லை. அதில் இந்த மையமாக இந்த டவர் மூலமாக 102 அடி கொண்ட டவரில் போய் பார்த்து அந்த சுற்றுச்சூழலை பார்க்கலாம். சென்னை மாநகரத்தை பார்க்கலாம். அதே போல் இந்த 2 பூங்காவுக்கு இணைப்பாக ஒரு பாலம் இணைக்கப்பட்டு அதுவே வாக்கிங் போல நல்ல எஃபெக்ட் நல்லது. பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அத்தனை முறையும் திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். சென்னை அண்ணா
அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிப்பிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை உங்கள் முன் வைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் பிஜேபியின் அடிமையாகத்தான் இருக்கிறார். திமுக மீது, முதல்வர் குடும்பத்தின் மீது அவதூறாக பேசி வரும் எடப்பாடி திமுகவிற்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளோம். மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் உடனடியாக பொன்முடி பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் காட்டும் பொய் பிரச்சாரத்திற்கு கண்டு ஏமாற மாட்டார்கள். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அத்தனை முறை திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வராரு. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல, அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஓட்டு கேட்டு போவாங்க. கவுன்சிலர் நிற்க MLA MP ஒரு முறை தான் சுத்த முடியும் தோணுது. ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி 4 நாளுக்கு ஒரு ட்ரிப். அங்கே முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓட்டு கேட்க விட்டார். இன்னும் அவர் வர எங்களுக்கு ஓட்டு கூடும் சார். ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் கூடும். நான் மோடி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வது இன்னொரு 10 வாட்டி வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்ம உற்சவ தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பூக்கார வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோவில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பிரம்மோ உற்சவ தேர் திருவிழா வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ளதால் தேரை அலங்கரிக்கும் பணி தொடங்கி உள்ளது. அதே போன்று கோவிலில் தொடர்ந்து 7 நாட்கள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் வீதி உலா வரும் வாகனங்களை சரி செய்யும் பணியிலும் தேரின் மீது அமர்ந்திருக்கும் சிம்மம், குதிரை, யானை, ஆளி உள்ளிட்ட பல்வேறு உருவங்களுக்கு வர்ணம் பூசும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் நகராட்சி சார்பில் புதியதாக திறக்கப்பட்ட படகு இல்லத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை வசூலாகி உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மிகவும் முக்கிய சுற்றுலா பகுதியாக இருந்து வரும் கொடைக்கானல் ஏரியை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்துவதற்கு 24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கொடைக்கானல் நகராட்சி படகு இல்லத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கடந்த வாரம் திறந்து வைத்தார். இதையடுத்து நேற்றைய முன்தினம் புதிய படகு இல்லம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து இதுவரை 3 லட்சம் ரூபாய் வரை வசூலாகி உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 180 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விற்பனை செய்த நபரை கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் செல்லும் சாலையில் போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக ஜெயங்கொண்டம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 3 லட்சம் மதிப்புள்ள 180 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள், 1.15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்க பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்ததுடன் ராஜதுரை மற்றும் குமரன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தொடர்ந்து 30 நிமிடம் ஆணி படுக்கையில் விழிப்புணர்வு யோகாசனம் செய்து பெண்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். திருவண்ணாமலை தீபமாலை ஆன்மீக தொண்டு இயக்கம் மற்றும் தீபமாலை மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரோபதி மருத்துவமனை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, 100% வாக்குப்பதிவு, வனவிலங்கு பாதுகாப்பை வலியுறுத்தி ஆணி படுக்கையின் மீது படுத்தவாறு சரளா என்ற பெண் சாந்தி ஆசனத்தில் 30 நிமிடங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வனசரகர் சரவணன், மாவட்ட சமூக நல அலுவலர் மீனாம்பிகை, யோகா பயிற்சியாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே கோமல் மற்றும் வேழமுரித்தான் பேட்டை அரசு பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமல் அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் வேழமுரித்தான் பேட்டை பள்ளிகளில் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் பேனா வழங்கி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டத்தில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 87 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் மற்றும் 61 பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 87 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 61 பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்கள் என மொத்தம் 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொய்கை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி விபத்தில் மரணமடைந்த சிறுமியின் தந்தை சாந்தகுமாரிடம் நிவாரண தொகையாக 1 லட்சம் ரூபாயும் வருவாய் ஈட்டும் தாய் அல்லது தந்தை இழந்த குழந்தைகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் சிறுவர்கள் யுவஸ்ரீ மற்றும் பிரவீன்குமார் ஆகியோருக்கு தலா 75,000 ரூபாயும் 1,50,000 ரூபாய்க்கான வைப்பு தொகையையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் தொடங்கியுள்ளது. இன்று முதல் தினமும் உற்சவர் காலை மற்றும் மாலை சிம்ம வாகனம், தங்க மயில் வாகனம், தங்க பல்லாக்கு, தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த பின் சூரசம்ஹார லீலை நடைபெறும். வருகிற மார்ச் 28ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கொடியேற்றத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மேம்பாலம் அருகில் கடத்தி வரப்பட்ட 30 பாக்ஸ் வெளிமாநில மது பாட்டில்களை ரோந்து பணி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானுக்கு வெளி மாநிலத்தில் இருந்து மது பாக்கெட்டுகள் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பெயரில் ஜோலார்பேட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் உலகநாதன் மேற்கொண்ட சோதனையில் தாமலேரி முத்தூர் மேம்பாலம் அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் காரில் வந்த 2 மர்ம நபர்கள் காவலர்கள் சோதனை செய்வதை கண்டவுடன் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். பின் காரில் சோதனை மேற்கொண்டதில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாக்கெட் ரோந்து பணி காவல்துறையினர் பறிமுதல் செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் பேராசிரியர் க. அன்பழகன் படித்த பள்ளியில் பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி மற்றும் அன்பழகன் ஆகிய தலைவர்களின் படங்களை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலை பள்ளியில் தந்தை பெரியார், கலைஞர் மு. கருணாநிதி, கி. வீரமணி மற்றும் அன்பழகன் உள்ளிட்ட தலைவர்களின் புகைப்படங்களை கட்டிட சீரமைப்பு பணிக்காக அண்மையில் அகற்றப்பட்டது. இதையடுத்து அந்த படங்கள் மீண்டும் பள்ளி சுவற்றில் பொருத்தப்பட்டு இன்று திமுக செயலாளர் நிவேதா முருகன் திறந்து வைத்தார். இதில் நகராட்சி தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்புவின் புகைப்படத்தை எரித்து திமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை தரக்குறைவாக விமர்சனம் செய்த பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்புவிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுக மகளிர் அணியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சாந்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்தும் துடைப்பம் மற்றும் செருப்பால் அடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 49,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காஷ்மீர் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் 1 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் நடந்த சில வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் நிறுவனம் நன்கொடை வழங்கியது அம்பலமாகியுள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த ஹப்பவர் நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கியுள்ளது. புல்வாமா தாக்குதலில் 40 வீரர்கள் வீர மரணம் அடைந்த நிலையில் பாகிஸ்தான் நிறுவன நிதியால் என்ன பலன் என விமர்சனம் எழுந்துள்ளது.
மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய நலனை பாதுகாப்போம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகை. பாதுகாப்பு பணியில் 3000 காவல்துறையினர். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. விரைவில் குணமடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. மோடி வருகையால் திமுகவின் வாக்கு சதவிகிதம் உயரும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். தமிழக மீனவர்கள் 15 பேர் கைது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.